ஹலோ நண்பா, நான் உங்க அசோக். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளிவந்த லால் சலாம் படத்தை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு கட்சியும் அந்த கட்சியோட தலைவரையும் காட்டுறாங்க. அந்த கட்சி தலைவர் ஸ்டார்டிங்ல சொல்றாரு, இந்த ஊர்ல நம்மளால ஓட்டே வாங்க முடியல, இந்த ஊர்ல நம்ம கண்டிப்பா ஓட்டு வாங்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்ககிட்ட சொல்றாரு. சோ மத்தவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாங்க. ஹிந்து முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. இங்கே முஸ்லீம் நமக்கு சுத்தமா ஓட்டே போட மாட்டாங்க, இந்துக்களும் அவ்வளவா என்ன ஏதுங்கிற மாதிரி தான் ஓட்டு போறானுங்க. ஸோ இவங்க எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பிரிய வச்சுட்டு கண்டிப்பா நம்ம இந்துக்கள் ஓட்டு மொத்தத்தையும் நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஊரையும் காட்டுறாங்க. அந்த ஊர் இருக்கிறதுலே ரொம்ப ஒற்றுமையாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கு. சரி, ஓகே. 2 கிரிக்கெட் மேட்ச் வைக்கிறாங்க. அதுல ஒரு டீம் ரொம்ப ரொம்ப கேவலமா தோத்துட்டு போகுது. காரணம் நம்ம விஷ்ணு விஷால் தான். அவர் அடிச்சு துவச்சு எடுக்கிறாரு. முஸ்லீம் டீம்ல அவ்வளவா எதுவும் பிளேயர்ஸ் இல்லை. ஸோ இங்க இருந்து ரஜினியோட பையனுக்கு ஃபோன் பண்ணி அவரை இங்க வர சொல்றாங்க. அவர் என்னன்னா அந்த டீம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கு அடிச்சு நொறுக்க விடுறாரு. ஸோ இதை பார்த்த சுத்தி இருக்க அரசியல்வாதியா இந்த 2 டீமுக்கும் இந்த 2 ஊருக்கும் கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த கலவரம் நின்னுச்சா, அந்த கலவரம் எப்படி நடந்துச்சு, எதனால இவ்வளவு தூரம் பண்றாங்க, இந்த 2 ஊருக்கு என்ன ஒரு உண்மையான சம்பவம் என்னாச்சு, ரஜினியோட பையனுக்கு என்ன ஆச்சு, ரஜினி சார் எதுக்கு இந்த ஊருக்கு வராரு, அவர் என்ன பண்றாரு, எப்படி ஒற்றுமை ஆகுறாங்க, இந்த ஊருக்கு சொந்தமாக இருக்கிற அந்த தேரையும் எப்படி இழுக்கிறாங்க, ஏன் இவ்வளவு தூரம் பஞ்சாயத்து ஆகுது, ஏன் இந்த 2 மதத்தையும் பிரிக்கிறீங்க, எதனால அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா அந்த படத்துல ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா 2 மதமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாவும் எடுத்துட்டு போயிருக்காங்க. சில பேர் நினைக்கிறதுனால சில பேர் பண்ற தப்பாலையும் தான் இந்த மதம் வேறுபடுது, மித்தபடி கடவுளுங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறதையும் இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எண்டிங்ல 2மே ஒண்ணுதானே, எப்படி சேர்றாங்க இந்த 2 ஊருக்காரங்களும், எதனால சேர்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சோ கடைசியா அந்த தேரை இழுத்தாங்களா இந்த 2 ஊருக்காரங்களும் அப்படிங்கிறதையும், இந்த ஊரோட பிரச்சனை முடிஞ்சிச்சா, 2 மதமும் ஒன்னாச்சா அப்படிங்கறதான் இந்த படத்துல மீதி கதை. சோ ஓவரால் சொல்லணும்னா இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்கலாம். ரஜினி சார் எப்படி சொல்றது, இந்த 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 ஸ்கிரீன் பண்றதுக்கு ரஜினி சார் வேற லெவல் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர், அவர் போட்ட கேரக்டர் வேற யார் போட்டாலும் செட்டே ஆயிருக்காது. ஏன்னா அந்த அளவு மாசான சீனையும் அந்த அளவுக்கு யூனிக்கான ஒரு 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 ஸ்கிரிப்டையும் ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த படத்துல அவரை பார்த்தே நிறைய பேர் கிளாப்ஸ் பண்ணுவானுங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் இந்த சீனை அவரை விட யாருமே நடிச்சிருக்க முடியாத அளவுக்கு அவர் நடிச்சுட்டு போயிருக்காரு. ஸோ மற்ற ஆக்டர்ஸ்க்கும் யாருமே போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணல. வராங்க, அவங்களோட ரோலை பண்றாங்க, அவங்க என்ன பண்ணணுமோ அதை தெளிவா பண்ணிட்டு போயிருக்காங்க. ரஜினி சாரோட மாஸ் இந்த படத்துல ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. சொல்மா சொல்லோட அவங்க மக தானே, அதனால போட்டு பொழந்து கட்டியிருப்பாங்க போல. ஸோ ஓவரால் இந்த படத்தை எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க. ஸ்பெஷலா ரஜினி சாரோட ஃபேன் கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைட்டிங்கா இருக்கட்டும், வெயிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே தலைமை அடிச்சு பூந்துருக்கோம். ஸோ கண்டிப்பா அந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.